திண்டுக்கல் லியோனி அவர்கள் ரீசெண்டா ஒரு திமுக மேடையில டிவிகேவை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது கோவை பூத் கமிட்டி மாநாடுல டிவிகேன்னு அவங்க கத்தும் போது எனக்கு டீ விக்கன்னு தான் காதல விழுந்துச்சு. ஸோ 2026 நீங்க டீ தான் விற்க போறீங்க. அந்த பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் மேடையிலே மைக்க பிடிச்சுக்கிட்டு சேரை கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு தான் இருக்காரு. அப்படி யாரும் சேரை கீழே வச்ச பாடல்ல அப்படின்ற மாதிரி டிவிகேவையும் கோவை பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் திண்டுக்கல் லியோனி அவர்கள் கலைஞர் டிவியோட ஒரு ப்ராடக்ட் தான். சோ இவர் இந்த மாதிரி பேசலன்னா தான் சர்ப்ரைஸ். அண்ட் இதுக்கு ரிப்ளை கொடுக்குற அளவுக்குலாம் இவர் பெரிய ஆள் இல்ல. அண்ட் இவரோட ஸ்பீச்சையும் பெருசா யாரும் பொருட்படுத்த போறது இல்ல. சும்மா இவரோட பட்டிமன்றம் மாதிரி டைம் பாஸ்க்கு பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டியதான். அண்ட் டிவிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். இருட்டு ரயில்ல வந்து ஊழல் பண்றதுதான் அசிங்கம், டிவிக்கிறது ஒன்றும் அசிங்கம் இல்ல. சோ லியோனி அவர்களே ஸ்பீச் கொஞ்சம் சுமார் தான். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான காமெடியோட வாங்க. 2026 உங்களுக்கு எல்லாம் அள்ளு விடும். இப்பவே இப்படி கதறீங்கன்னா 2026 அப்பெல்லாம் அவ்வளவுதான். இவங்கள மாதிரி ஜோக்கர்ஸ் பேச தான் டிவிக்கே வளர போகுது. ஸோ உங்களோட சேவை தொடரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் லியோனி அவர்களோட ஸ்பீச் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.